அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுள் போட்டு முடிச்சு, நீ உன் வீட்டுக்கு போகலாம். தங்கைக்காக மிக பெரும் பணக்காரன் அஸ்வினை திருமணம் செய்து கொண்டாள் ராஜி. பணத்திற்காக அவன் தம்பி அனிருத்தை திருமணம் செய்து கொண்டாள் ராஜியின் தங்கை மகி. முதல் இரவு அறைக்குள் நுழைந்த மகிக்கு அனிருத் ஏற்கனவே பிரீத்தியை காதலித்தது தெரியவர அவனுடன் சண்டை போடுகிறாள். பொறுத்து பார்த்த அனிருத் அறையை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அதே நேரம் ராஜியை பழிவாங்குவதற்காக அவள் உதட்டில் முத்தமிட்ட அஸ்வின் தன்னையும் மறந்து கடித்து விடுகிறான். பதறிப்போய் குற்ற உணர்ச்சியில் அவனும் அறையை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அண்ணன் தம்பி இருவரும் வெகுநேரம் வெளியில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுடைய அப்பா ராஜகோபால் அவர்களுக்குள் புரிதல் ஏற்படுவதற்காக பொது மணமக்களை தேனிலவு அனுப்புவது பற்றி தன் மனைவியிடம் பேசுகிறார். சிறிது நேரத்தில் தங்களை சமாதானப்படுத்தி கொண்ட அஸ்வினும் அனிருத்தும் அவரவர் அறைக்குள் நுழைகிறார்கள். அறைக்குள் நுழைந்த அஸ்வின் தரையில் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்த ராஜியை தூக்கிச் சென்று கட்டிலில் படுக்க வைக்கிறான். பலவற்றையும் யோசித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அறைக்குள் நுழைந்த அனிருத் அங்கே உறங்காமல் விழித்திருக்கும் மகியின் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். இனி தொடர்வோம். அத்தியாயம் 5. தன்னை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்ட மகியின் கைகளை அனிருத் பிடிக்க அவள் முன்பு போல அவனுடைய கையை தட்டிவிடவில்லை. அனிருத்துக்கு நிம்மதியாக இருந்தது. மகி, ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அனிருத் சொல்ல, பரவாயில்லை என்று மிக மெல்லிய குரலில் சொன்னாள் மகி. அனிருத்துக்கு மகியை பார்க்க ஒரே வியப்பாக இருந்தது. ஒரு குழந்தையைப் போல என்று அவன் நினைத்தது சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தான். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவ்வளவு கோபப்பட்டவள் இப்போது அதை மறந்துவிட்டாள். பரவாயில்லை என்று வேற சொல்கிறாளே, பெண்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்வதெல்லாம் உண்மைதான் போல என்று எண்ணினான். வெரி குட் மகி, இப்படித்தான் சமத்தா இருக்கணும். இப்ப பாரு, நீ பேசினது உனக்கே சரியில்லைன்னு தோணுதில்ல? அனிருத் கேட்க, அதெல்லாம் இல்லை, நான் பேசினது சரிதான், அம்மா சொன்னதால தான் என்று ஆரம்பித்தவள் டக் என்று நிறுத்தி கொண்டாள். ஆன்டி கிட்டையா? இந்த நேரத்தில் அவங்க கிட்ட பேசினியா? அவங்க என்ன சொன்னாங்க? வியப்புடன் கேட்டான் அனிருத். அது ஒண்ணுமில்லை, நீ வெளியே போனதுன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதுதான் அம்மா கிட்ட பேசினேன் என்றாள் மகி. சாதாரணமாக தானே பேசின மகி, நாம பேசிக்கிட்டதை பற்றி ஒன்றும் சொல்லலை இல்லை? அனிருத் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அனிருத்துக்கு இடம் விட்டு திரும்பி படுத்து கொண்டாள் மகி. அவனுக்கு தூக்கம் எல்லாம் வரவில்லை. ஆனால் இதற்கு மேல் அனிருத் எதையாவது கேட்டால் தானும் ஏதாவது உளறி விடுவோம் என்று தான் அத்தோடு நிறுத்தி கொண்டாள். அம்மா 2-3 முறை எச்சரித்து விட்டாள். அதை மீறி எதுவும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தவள் அம்மா சொன்னது எல்லாவற்றையும் திரும்பவும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள். அனிருத் அறையை விட்டு வெளியே போனதும் மகிக்கும் பயங்கரமாக கோபம் வந்தது. கத்தி வீட்டில் இருப்பவர்களை எழுப்பி நியாயம் கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்தாள். அதற்கு முன் அம்மா சொல்லியிருந்த அறிவுரை ஞாபகத்துக்கு வந்தது. மகி, இங்கே பேசுற மாதிரி நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிடாத. அந்த வீட்டு பெரியவங்க கிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்க. ஏற்கனவே அஸ்வின் பண்ண வேலையால அவங்க எல்லாருக்கும் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உன் அக்கா நல்ல சாமர்த்தியசாலி, எந்த சூழ்நிலையையும் சமாளிச்சிடுவா. என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். எப்பவும் எதையும் யோசிக்காம பேசுறவனி. அதே தப்ப அங்கேயும் பண்ணிடாத. அவங்க எல்லாம் ரொம்ப வசதியான ஆளுங்க. நீ பேசுனது பிடிக்காம அவங்க கோபப்பட்டு உன்னை அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எது பேசுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பேசு. அதுக்கு மேல உனக்கு சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொல்லு. நான் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு உனக்கு சொல்லித்தரேன் என்று பல முறை சொல்லி இருந்தாள் மேகலா. கோபத்தில் இருந்த மகிக்கு அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வரவே முதலில் அம்மாவிற்கு கால் செய்தாள். என்ன மகி, இந்நேரத்துல கூப்பிட்டு இருக்க? முதலிரவுக்கு ஆசீர்வாதம் வாங்கவா என்று கேட்டாள் மேகலா. ஆமாம்மா, அது ஒண்ணுதான் குறை என்று மகி சொல்ல திகைத்து போய்விட்டாள் மேகலா. அவளுக்கு மிகவும் பயமாகிவிட்டது. மகளை சமாதானப்படுத்தி என்ன ஏது என்று கேட்பதற்குள்
மேகலாவுக்கு தலையே வலிக்க ஆரம்பித்திருந்தது. அழுது ஆர்ப்பாட்டம் செய்து மகி ஒரு வழியாக விஷயத்தை சொல்ல மேகலாவுக்கு கோபம் வந்தது. இதுக்குதான் இவ இத்தனை அலப்பறை பண்ணினாளா என்று இருந்தது. ஏன் மகி, இதுக்கா இவ்வளவு சண்டை போட்ட? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். இந்த காலத்துல ஏதோ ஒரு கட்டத்துல காதல்ல விழாதவங்க யாரு இருக்கா? அதுதான் இப்ப அந்த பொண்ணுக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரே, அதுக்காக நீ அவர்கிட்ட சண்டை போட்ட சரி. அதுக்கப்புறமும் எதுக்கு அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிற? சரி, பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை கூட ஏற்கனவே சண்டை போட்டு இருக்க. இப்ப நீ பாட்டுக்கு நாம பேசினதையும் உளறி வச்சுட்டேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுலயும் இதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம பேசிக்கிட்டது எதையும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாத. நீயே சமாதானம் ஆயிட்ட மாதிரி காட்டிக்கோ. மறந்தும் கூட எதையும் உளறிடாத. மகளுக்கு அறிவுரை கொடுத்திருந்தாள் மேகலா. அம்மா சரியாகத்தானே சொன்னாங்க. இதை இவங்கிட்ட சொன்னா என்ன தப்பு? இவனும் புரிஞ்சுக்கிட்டா என்னோட வேலை சுலபம் தானே என்று தோன்றியது மகிக்கு. உனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. மாப்பிள்ளை பக்கம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அதனால அவர் உன்னை எப்பவும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ரொம்ப பாசமா பார்த்துப்பாரு. இன்னும் சொல்ல போனா உன் வாக்குதான் அவருக்கு இனிமே வேத வாக்கா இருக்கும். அதனால அவரோட இந்த பலவீனத்தை உனக்கு அவர் கொடுத்திருக்க பலமா நினைச்சுக்கோ. இந்த ஆயுதத்தை நீ எப்ப எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்க. நீ மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடு, வேணாங்கல. ஆனா அது ரொம்ப பெருசா போயிடாம பாத்துக்க. அவர் சமாதானப்படுத்தினா உடனே சமாதானம் ஆயிடு. மறுபடியும் சொல்றேன், நான் உன்னோட அம்மா, உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு அந்த வீட்டுல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா, அந்த வீட்டு பொறுப்பு உன் கைக்கு வரணும்னா நான் சொல்றது கேட்டு நட. அதை விட முக்கியமா எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் என்கிட்ட கேட்டுட்டு செய். நாம பேசுறது நம்ம 2 பேரை தாண்டி யாருக்கும் தெரிய வேண்டாம். ராஜிக்கிட்ட கூட இதை பத்தி பேசாத. போனை வைத்து விட்டாள் மேகலா. அம்மா நீளமாக பேசியதிலிருந்து மகிக்கு எதுவும் புரியாவிட்டாலும் ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்தது. அனிருத் செய்தது அப்படி ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்பது. அம்மா சொன்னதை 2-3 முறை நினைத்து பார்த்து விட்டாள். ஆனால் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பது முழுதாக புரியவில்லை. சரி, எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது கல்யாண சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று முடிவுக்கு வந்த மகி அனிருத்திடம் சாதாரணமாக பேசினாள். கண்களை மூடி படுத்திருந்த அனிருத்தின் மேல் மகியின் கை வந்து விழுந்தது. அவனுக்கு அது பாரமாக இருப்பது போல தோன்றியது. மெதுவாக அவள் கையை கீழே எடுத்து வைத்துவிட்டு உறங்க ஆரம்பித்தான். மகிக்கு சொர் என்று கோபம் வந்தது. தப்பு செய்தவன் நீ. உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று முணுமுணுத்தவள் அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்தால் தூங்கி போனாள். தனது அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் ராஜியை பார்த்து கொண்டிருந்த அஸ்வினின் மனதில் அவள் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. வேண்டாம், இனி இவள் அருகில் செல்லக்கூடாது. இவளை தொடவும் கூடாது. அவள் விருப்பப்படி இருந்துவிட்டு போகட்டும். இவளுக்கு இந்த திருமணத்தில் அடியோடு விருப்பமில்லை. ஒருவேளை அவள் இங்கிருந்து போக விரும்பினாள். நினைத்த போது அவனுக்கு மனது திடுக்கென்று இருந்தது. அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் மேல் பரிதாபப்பட்டவன், சரி, அவள் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் என்று முடிவு செய்த பிறகுதான் மனது சற்று நிம்மதி அடைந்ததாக தோன்றியது. மீண்டும் ஒரு முறை அவளை பார்த்தவன் சோஃபாவில் போய் படுத்து தூங்கி போனான். ராஜுக்கு காலையில் எப்போதும் போல விரைவில் உறக்கம் கலைந்து விட்டது. எழ முயன்ற அவளின் கழுத்து வரை கனமான போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. அதை மெதுவாக விலக்கி எழுந்து உட்கார்ந்தவள் தான் கட்டிலின் மேல் படுத்து இருப்பதை பார்த்து திடுக்கிட்டு போனாள். தரையில் தானே உட்கார்ந்திருந்தேன், எப்படி இங்கு வந்தேன்? யோசித்த போது இரவு நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அவன் அறையை விட்டு வெளியே சென்றதும் தான் அவள் கீழ் உதடு தீயாய் எரிந்தது அவளுக்கு உரைத்தது. அறையில் இருந்த சிறிய ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ் கியூபை எடுத்து உதட்டில் தடவியதும் அழுகை நிற்காமல் வந்ததும் நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று? யோசித்தவளுக்கு அடுத்து அவள் செய்ததும் ஞாபகத்துக்கு வந்தது. காய்ச்சல் வருவது போல இருக்கவே புது இடத்தில் காய்ச்சல் அது இது என்று படுத்துவிட்டாள். நினைத்த போதே பயமாக இருந்தது. தன் பெட்டியில் இருந்து ஒரு பாராசிட்டமாலை எடுத்து போட்டுக்கொண்டு சுவர் ஓரமாக உட்கார்ந்தது வரை ஞாபகம் இருக்கிறது. இப்போது கட்டிலில் படுத்து இருக்கிறாள். பக்கத்தில் அவன் இல்லை. கண்களை தேய்த்து கொண்டு பார்க்க
அவன் அந்த அறையிலேயே இல்லை. முன் அறை சோஃபாவில் அஸ்வின் படுத்திருப்பது தெரிந்தது. மாடியில் மொத்தம் 3 பெட்ரூம். அதில் ஒன்றுதான் அஸ்வினின் அறை. மாடியில் இருக்கும் அந்த சின்ன ஹாலின் வலதுபுறத்தில் அஸ்வினின் அறை இருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் ஒரு அலுவலக அறை போல இருக்கும். அந்த அறையில் ஒரு கம்ப்யூட்டருடன் கூடிய டேபிளும் சேரும் இருக்கும். அது மட்டுமின்றி அதில் ஒரு கார்னர் சோஃபாவும் நியூஸ் பேப்பர்களை தாங்கிக் கொண்டிருக்கும் டீப்பாயும் இருக்கும். ஒரு பக்க சுவற்றில் நகர்த்தக்கூடிய கண்ணாடி அலமாரியில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. அதன் பக்கவாட்டில் இருக்கும் கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் வந்தால் ஒரு பெரிய கட்டிலும் அதன் தலைமாட்டின் அருகில் ஒரு சின்ன டீப்பாயும் இருந்தது. ஒரு பக்க சுவர் முழுவதையும் வார்ட்ரோப் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அதன் மற்றொரு பக்கத்தில் பாத்ரூமும் அதன் பக்கவாட்டில் பால்கனிக்கு போகும் ஒரு கதவும் இருந்தது. அது ஒரு பெட்ரூம் என்று இல்லாமல் ஒரு சின்ன போர்ஷன் போல இருக்கும். ஓ, அப்படியானால் அவன்தான் என்னை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்திருக்கிறான். ச்சே, அது கூட தெரியாமல் தூங்கியிருக்கிறேனே. ஆனாலும் என்னை குளிரில் விரைத்து போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடாமல் படுக்க வைத்திருக்கிறான். பரவாயில்லை, உடல் முழுவதும் வன்மம் நிறைந்திருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் நல்ல குணங்களும் இருக்கும் போல. மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்க்க எந்த சத்தமும் இல்லை. மெலிதான வெளிச்சமும் கனமான அமைதியும் அங்கு சூழ்ந்திருந்தது. சத்தம் இல்லாமல் கதவை சாத்திவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தவள் முதல் நாள் உட்கார்ந்திருந்த சுவர் ஓரத்தில் இருந்த தன் மொபைலை கையில் எடுத்தாள். மணி என்ன என்று பார்க்கலாமா? வேண்டாம். செல்லை ஆன் செய்தால் வெளிச்சம் வரும். ஓசையின்றி பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு பால்கனிக்கு வந்தாள் ராஜி. வெளியில் இருப்பவை நிழல் உருவமாக தெரியும் அளவிற்கு வெளிச்சம் இருந்தது. கையில் இருந்த செல்லை உயிர்ப்பிக்க அது மணி 5 என்று காண்பித்தது. சட்டென்று வந்த காற்றில் அங்கே இருந்த செடிகள் தன்னை தலையசைத்து வரவேற்பது போல இருந்தது ராஜிக்கு. மாடியில் இவ்வளவு செடிகளா? வியந்து போனாள். இவ்வளவு செடிகள் இருப்பது தெரிந்திருந்தால் இரவே இங்கு வந்திருக்கலாமே. இவற்றை பார்த்து கொண்டிருந்தால் காயத்தின் வலியும் தனிமையின் வலியும் தெரிந்திருக்காதே என்று யோசித்தாள். அங்கிருக்கும் செடிகள் எல்லாவற்றையும் பார்க்க ஆசையாக இருந்தது அவளுக்கு. செடிகள் இருப்பதும் அவைகள் சற்று கருமை நிறத்தில் இருப்பதும் தெரிந்தது. இப்போது எது என்ன செடி என்று தெரிந்து கொள்ள வெளிச்சம் போதாது. குளித்துவிட்டு வந்து பார்க்கலாம். அதற்குள் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்துவிடும். தனக்குள் சொல்லிக் கொண்டவள் ஓசையின்றி உள்ளே வந்து தன் பெட்டியில் இருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அவன் முன் அறையில் இருக்கும் சோஃபாவில் தூங்குவதால் தான் குளிப்பது அவனுக்கு தொந்தரவாக இருக்காது என்பதை உறுதி செய்து கொண்டவள் குளிக்கத் தொடங்கினாள். தண்ணீர் உலக உயிர்களின் ஜீவாதாரம் மட்டுமல்ல, தண்ணீரை போல உடலுக்கும் மனதுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடியது இவ்வுலகில் வேறொன்றுமில்லை. தண்ணீரை மனதுக்குள் பாராட்டி கொண்டே குளிர்ந்த நீரில் வெகுநேரம் குளித்துவிட்டு வந்தபோது ராஜியின் உடலும் மனதும் லேசாகி இருந்தது. ராஜி எதிர்பார்த்தது போலவே இப்போது வெளியில் ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் இருந்தது. செடிகள், அதில் இருந்த மொட்டுக்கள், பூக்கள் என தெளிவாக தெரிந்தது. செடிகள் சற்று வாட்டமாக இருந்தது. யோசித்த போது அதற்கான காரணம் அவளுக்கு தெரிய வந்தது. கல்யாண வேலை காரணமாக அவர்கள் இவற்றை கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்தாள். உடனே செடிகளில் இருந்த பழுத்த இலைகளை நீக்கிவிட்டு எல்லா செடிகளுக்கும் தேவையான நீரை ஊற்றி சிறிது நீரை செடிகளின் மேல் தெளித்து விட்டாள். செடிகளின் ஊடே புகுந்த காற்றும் அதில் ஆடிய செடிகளும் அவளுக்கு நன்றி சொன்னது போல இருந்தது. எட்டி பார்க்க கீழே மணியக்கா வாசல் தெளிப்பது தெரிந்தது. மெதுவாக மாடியை விட்டு கீழே வந்த ராஜி சற்றும் தாமதிக்காமல் வாசலுக்கு வந்தாள். அங்கே மணியக்காவை தவிர யாரும் இல்லை. 5க்கு 5 புள்ளிகளை வைத்துவிட்டு நிமிர்ந்த மணியக்கா ராஜியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். என்ன சின்னம்மா, இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்துட்டீங்க? ஏதாவது வேணுமா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தினமும் நீங்கள் தான் கோலம் போடுவீங்களா? ஆமாம், பெரிய கோலம் எல்லாம் தெரியாது, சின்ன சின்னதாக போடுவேன். சரிங்க மணிக்கா, இன்னைக்கு கோலம் நான் போடட்டுமா? என்ன சின்னம்மா கேள்வி இது? இந்த வீட்டோட மூத்த மருமக, அடுத்த எஜமானி நீங்க தான், என்கிட்ட கேட்கணுமா? மணியக்கா கோலமாவு கிண்ணத்தை கையில் கொடுத்து விட்டு ஒதுங்கி கொள்ள அந்த பெரிய வாசலில் 3/4 பகுதிக்கு மேல் நிறைத்து கோலம் போட்டாள் ராஜி. சின்னம்மா,
பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த வீட்ல இவ்வளவு பெரிய கோலம் போட்டு இருக்கு. ஸ்வேதா பாப்பா நல்லா கோலம் போடும். எப்பவாவது விசேஷம் பண்டிகைனா பெரியம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி பெரிய கோலம் எல்லாம் போடுவாங்க. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் கோலம் போடுறது நான் தான். எனக்கு சின்ன சின்ன கோலம் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வாசலே நிறைஞ்சு கிடக்கு சின்னம்மா. சொன்ன மணியக்கா கோலத்துக்கு திருஷ்டி எடுத்தார். ராஜி இயல்பாகவே மிகவும் சுறுசுறுப்பான உற்சாகமான பெண். அவளால் சும்மா இருப்பதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. கோலத்தை போட்டு முடித்தவள் அப்படியே சமையலறைக்குள் நுழைந்தாள். அப்போதுதான் குளித்துவிட்டு உள்ளே வந்திருந்தார் சமையல்கார அம்மா. உள்ளே வந்த ராஜியை பார்த்த சமையல்காரம்மா, ஏதாவது வேணுமா பாப்பா, காஃபி குடிக்கிறீங்களா என்று கேட்க, இல்ல இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் சும்மாதான் வந்தேன் என்றாள் ராஜி. காலையில என்ன டிஃபன் செய்ய போறீங்க? ராஜி கேட்க, இன்னைக்கு இட்லி சாம்பார் பூரி மசால் செய்யணும்மா. அது கூட பெரிய ஐயாவுக்கு கோதுமை ரவை உப்புமா செய்யணும். அதுதான் இன்னைக்கு மெனு என்றார் சமையல்காரம்மா. மெனு எல்லாம் யார் சொல்லுவாங்க? பாட்டியா இல்ல அவரோட அம்மா சொல்லுவாங்களா? ராஜி கேட்க, பெரும்பாலும் அம்மா தான் சொல்லுவாங்க. எப்பவாவது தான் பெரியம்மா சொல்லுவாங்க. ராஜி சமையலறையில் பேசிக்கொண்டிருக்க மாடியில் இருந்த அஸ்வினுக்கு தூக்கம் கலைந்து விட்டது. எழுந்து அடுத்த அறைக்குள் வந்து பார்த்தான். அங்கே ராஜி இல்லை. பாத்ரூமுக்குள் எட்டி பார்த்தான். அங்கும் காணவில்லை. ஒருவேளை பால்கனியில் இருக்கிறாளோ? கதவை திறந்த அஸ்வின் அங்கே பார்க்க அவனுடைய செடிகள் எல்லாம் சந்தோஷத்தில் தலையாட்டி கொண்டிருந்தன. சிவந்திருந்த கீழ்வானத்தில் கதிரவன் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். சாய்வான சூரிய கதிர்கள் செடிகளின் மேலிருந்த நீர் துளிகளில் பட்டு ஏகப்பட்ட வானவில்களை உருவாக்கி வைத்திருந்தது. அஸ்வினால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. 2 நாட்களாக அவன் செடிகளை மறந்திருந்தான். தண்ணீர் கூட ஊற்றவில்லை. ஆனால் செடிகள் பனியில் குளித்து எழுந்த ரோஜாவை போல அவ்வளவு அழகாக இருந்தன. இலைகளின் மேல் முத்துக்களாய் தண்ணீர் துளிகள். ஒருவேளை மழை பெய்திருக்குமோ? அதனால் தான் செடிகள் இவ்வளவு சந்தோஷத்தில் துள்ளுகின்றனவா? கண்டிப்பாக மழைதான் பெய்திருக்கிறது. வாசலை பார்த்தால் தெரிந்துவிட்டு போகிறது. பால்கனியின் ஓரத்துக்கு வந்து கீழே பார்க்க அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி. வாசலில் மழை ஈரத்தை எதிர்பார்த்து எட்டி பார்த்தான். அங்கு இருந்த கோலத்தை பார்த்து பிரமித்து போனான். ஸ்வேதா கோலம் போடுவா, ஆனா இது வேற மாதிரி இருக்கே. ஒருவேளை கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரி கோலம் எல்லாம் கற்றுக்கொண்டாலோ? பிரஷ் பண்ணிக்கொண்டே யோசித்தான். 2 நாட்களாக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. இன்று எழுந்தது வேறு தாமதம். சரி, நாளை முதல் அதையெல்லாம் செய்து கொள்ளலாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ட்ரெட்மில்லில் மட்டுமாவது ஓடலாம். ஜிம் கீழே இருந்தது. ஜிம்மில் ராஜகோபால், அஸ்வின், அனிருத், அவ்வப்போது வந்து போகும் ஸ்வேதா மற்றும் ஸ்வேதாவின் கணவர் காயத்ரி தேவி என எல்லோரும் பயிற்சி செய்வார்கள். அதனால்தான் கீழே தோட்டத்தை பார்க்கும்படி இருந்த ஒரு பெரிய அறையை ஜிம்மாக மாற்றி இருந்தார்கள். பயிற்சிக்காக அஸ்வின் கீழே வந்தான். அப்போது எழுந்து வந்து கொண்டிருந்த அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்ல, அஸ்வின், ஒர்க் அவுட் பண்ண போறியா என்றார் அவர். ஆமாம்ப்பா, நீங்க? அஸ்வின் கேட்க, கொஞ்சம் டயர்டா இருக்குடா, வார்ம் அப் வேற பண்ணல, அதனால நாளையிலிருந்து பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தோட்டத்துல வாக்கிங் போலாம்னு இருக்கேன், நீயும் வர்றியா கேட்டார் அவனுடைய அப்பா. சில கணங்கள் யோசித்தான் அஸ்வின். இரவு மழை வேறு பெய்திருக்கிறது. இப்போது தோட்டத்தில் வாக்கிங் போவது மிக நன்றாக இருக்கும் என்று எண்ணியவன் உடனே ஓகேப்பா என்று ஒத்துக்கொண்டான். இருவரும் தோட்டத்தில் நடக்க ஆரம்பிக்க மழை ஈரத்தை எதிர்பார்த்து தரையை பார்த்தவன் ஏமாந்து போனான். இன்னும் தோட்டக்காரன் வரவில்லை. தரை வறண்டு போயிருந்தது. அப்படியானால் மழை பெய்யவில்லை. ஆனால் என்னுடைய செடிகள் மழையில் குளித்தது போல உற்சாகமாக இருந்ததே, அது எப்படி? அப்பா, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் என்றவன் கடகடவென்று தன்னுடைய செடிகளிடம் ஓடினான். தொட்டிகளில் அளவாக தண்ணீர் ஊற்றப்பட்டு இருந்தது. அப்படியானால் ராஜிதான் இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி மேலே தெளித்தும் விட்டிருக்கிறாள். பாவம், அந்த செடிகளும் மழை பெய்து இருக்கிறது என்று நம்பி ஏமாந்து இருக்கின்றன. செடிகள் மட்டுமா ஏமாந்து போனது? நானும் தான் ஏமாந்திருக்கிறேன். முதலில் அவளை பிடித்து இதை பற்றி கேட்க வேண்டும். கண்ணில் படவில்லையே, எங்கே போனாலோ தெரியவில்லையே. இதுவரை அவளை பற்றி நினைக்க கூட இல்லை. தன்னை பற்றி நினைத்த அவனுக்கு கோபத்துக்கு பதிலாக சிரிப்புதான் வந்தது. ராஜியை தேடும் எண்ணத்தோடு அவன் அறையை விட்டு வெளியே வர கண்களை கசக்கி கொண்டு குட் மார்னிங் டா அஸ்வின் என்றபடி அவனுடன் கீழே வந்தாள் ஸ்வேதா.
ஸ்வேதா இப்பதான் எழுந்து வர்றியா? அஸ்வின் கேட்க, ஆமா, ஏன் என்று அவள் கேட்க, வாசலில் இருந்த கோலம் அவன் கண்களில் வந்து போனது. இப்போதுதான் ஸ்வேதா வருகிறாள் என்றால் கோலத்தை அவள் போட்டு இருக்க வாய்ப்பில்லை. மணியக்கா ஒரு நாளும் இவ்வளவு அழகான பெரிய கோலத்தை போட்டதில்லை. வீட்டில் எல்லோரும் இன்னும் அசதியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டிக்கும் ரொம்ப நேரம் எல்லாம் நிற்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அம்மாவும் குனிந்து கோலம் போடுவதை விட்டுவிட்டார். ஒருவேளை இதுவும் ராஜியின் வேலையாகத்தான் இருக்குமோ? ஆனால் அவளைத்தான் காணவில்லையே, யாரிடமாவது கேட்கலாமா என்று யோசித்தான். அடுத்த கணமே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். வேண்டாம், ஒன்று கிண்டல் செய்வார்கள் அல்லது திட்ட வாய்ப்பு இருக்கிறது, எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. சட்டென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. அவள்தான் போன் வைத்திருக்கிறாளே, போன் செய்து பார்த்து விடலாம் என்று போனை கையில் எடுத்த போதுதான் அவளுடைய நம்பர் இல்லை என்பது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சரி, மகியிடம் கேட்கலாம் என்றால் அவள் இன்னும் எழுந்து வரவே இல்லை. யோசித்தபடி ஹாலில் வந்து உட்கார அவன் யோசனையை கலைத்தது காஃபியின் மனம். காஃபியின் மனம் அவனை சுண்டி இழுக்க தன்னையும் அறியாமல் நிமிர்ந்து பார்த்தவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இதுவரை யாரிடம் கேட்பது, எங்கே தேடுவது என்று அவன் நினைவுகளை ஆக்கிரமித்து இருந்த ராஜி அவன் எதிரில் காஃபி கப்புடன் நின்றிருந்தாள். அவன் பார்வை அவனையும் அறியாமல் அவள் உதடுகளின் மேல் செல்ல அதில் தெரிந்த காயம் அவனை மிகவும் சங்கடப்படுத்தியது. சாரி என்றவன் அவள் நீட்டிய காஃபியை மறுக்காமல் எடுத்துக்கொண்டான். அடுத்து வந்த ஒவ்வொருவருக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு ஆள் ஆளுக்கு பாராட்டி கொண்டிருந்தார்கள். வெளியே வந்த சமையல்கார அம்மா, அம்மா, இன்னைக்கு காஃபியை ராஜி பாப்பா தான் வச்சது, நான் இல்லை என்று சொல்ல எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அது மட்டும் இல்லம்மா, பாப்பா மற்ற வேலையெல்லாம் கூட ரொம்ப வேகமா செய்யறாங்க. காலை டிஃபன் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சது, இட்லி ஊத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்று சொல்லி கொண்டிருக்க கொட்டாவியை மறைத்து கொண்டு கீழே வந்தார்கள் மகியும் அனிருத்தும். இதுல என்ன ஆச்சரியம்? ராஜா எங்க வீட்டுல இந்நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட முடிச்சு அப்பாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு லஞ்சே ரெடி பண்ணி இருப்பா என்றாள் மகி. ஏமா மகி, வீட்டுல நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா வேலையும் செய்வீங்களா? பாட்டி கேட்க கலுக்கென்று சிரித்த மகி, ஐயோ பாட்டி, எனக்கு ஸ்டவ் பத்த வைக்க கூட தெரியாது, எந்த வேலையும் தெரியாது என்றால் பெருமையாக. சிறிது நேரத்தில் எல்லோரும் சாப்பிட உட்கார ராஜியும் சமையல்காரம்மாவும் பரிமாறினார்கள். ஏமா ராஜி, வாரத்துல 4 நாள் கோதுமை ரவை உப்புமா தான் எனக்கு. எதுக்குடா இந்த 4 நாளும் வருதுன்னு ரொம்ப நொந்து போயிடுவேன். ஆனா இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்தா 4 நாள் என்ன, 7 நாளும் இதையே சாப்பிடுவேம்மா என்றார் பெரியவர் விஷ்ணுவர்தன் சிரிப்புடன். அண்ணி, பூரி மசால் சூப்பர் அண்ணி, நீங்க சமைச்சிங்கன்னா எப்படியும் இன்னும் ஒரே மாசத்துல நான் பெரிய பைல்வான் ஆயிடுவேன், அப்புறம் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க என்று கிண்டல் போல பாராட்டினான் அனிருத். இது என்ன சட்னி ராஜி கேட்ட காயத்ரி தேவி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வை என்று கேட்டு வாங்கி கொண்டார். சாப்பிடும் போது அதிகம் பேசாத ராஜகோபால் கூட ரொம்ப பிரமாதமா இருக்குமா என்று பாராட்டினார். எப்போதும் 2 இட்லிக்கு மேல் வேண்டாம் என்று சொல்லும் பாட்டி கூடுதலாக 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அண்ணன் பொண்டாட்டியா இருந்தா அண்ணின்னு கூப்பிடலாம், தம்பி பொண்டாட்டிய தண்ணின்னெல்லாம் கூப்பிட முடியாதுல்ல. ராஜி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா என்று கேட்டாள் ஸ்வேதா. என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, அதோட வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டாம், வா போனே கூப்பிடலாமே என்று ராஜி சொல்ல, சரி ராஜி, 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அம்மா வீட்டுக்கு வருவேன், இனி ஓ சமையலுக்காக அடிக்கடி வரலாம்னு யோசிக்கிறேன் சீரியஸாக ஸ்வேதா சொல்ல எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அதற்குள் மணியக்கா உள்ளே வந்து ராஜியின் கோலத்தை பற்றி சொல்ல, நல்ல வேலை இங்க எதிரில் வீடு இல்லை, மார்கழி மாசம் ஆச்சுன்னா எங்க வீட்டு எதிர் வீட்டு வாசல்ல இருந்துதான் இவ கோலத்தையே ஆரம்பிப்பா என்று கிண்டல் செய்தாள் மகி. எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கொண்டு சாப்பிட அஸ்வின் மட்டும் அமைதியாக சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்தான். சற்று நேரத்தில் அறைக்கு வந்த ராஜியை நிறுத்தி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான். அதுவரை எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருந்த ராஜி அமைதியாக அவன் முகத்தை பார்த்தாள். வந்து, நான் சொல்றத நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல, நீ நிறைய டேலண்ட் இருக்க நல்ல பொண்ணு, உனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும்னு
நீ உங்க அப்பா கிட்ட சொன்னதும் எனக்கு தெரியும். என்ன சொல்ல போகிறான்? எதற்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான்? கேட்க வாயை திறந்தவள் அவனே சொல்லட்டும் என்று நிறுத்தி கொண்டாள். என்ன நீ பிடிக்கலைன்னு சொன்னதுனால உன் மேல நிறைய கோபம் இருந்தது, பழிவாங்கிற உணர்ச்சியும் இருந்தது. ஆனா இப்ப உன்னுடைய வாழ்க்கைய, நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய அழிச்சிட்டேனோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நான் இனி உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைனா என்கிட்ட சொல்லு. நானே என் அம்மா அப்பா கிட்ட பேசி உனக்கு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையில இருந்து நீ தாராளமா விலகிக்கலாம். உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு உனக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை கண்டிப்பா நான் செய்யறேன். நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ போக விரும்பினா சொல்லு, நானே அதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறேன். கொஞ்சம் தடுமாற்றத்துடன் சொல்லி முடித்தான் அஸ்வின். தன் கணவன் சொன்னதை கேட்ட ராஜி ஆடி போனாள். பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இது என் வீடு, இவர்கள் என் மனிதர்கள் என்று சற்று முன்தான் நினைத்தாள். அதற்குள் இவன் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுகிறான். நான் இங்கு இருப்பது இவனுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. இவனே இப்படி கேட்கும் போது நான் என்ன செய்வது? மனதை உறுதியாக்கி கொண்டு வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள் ராஜி தன் முடிவை சொல்ல. இதன் அடுத்த பகுதி அத்தியாயம் 6 வரும் ஞாயிறன்று தொடரும். நன்றி.